الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن ربي يبسط الرزق لمن يشاء من عباده ويقدر له وما أنفقتم من شيء فهو يخلفه وهو خير الرازقين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என் உயிரிலும் மேலான உத்தம நபி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியொட்டி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வழங்குகின்ற செல்வம் இருக்கிறதே, இந்த செல்வம் ஒரு அருள், அலங்காரம். அதே போல இந்த செல்வம் அருள் அலங்காரம் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கான ஒரு சோதனையாகவும் அமைகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வங்களை தான் நாடியவர்களுக்கு கொடுக்கின்றான். அவன் நாடியவர்களிடமிருந்து செல்வத்தை பிடுங்கி எடுக்கின்றான். செல்வந்தர்களை பொறுத்தவரையிலே அல்லாஹ் தஆலா செல்வங்களை கொடுத்து அந்த செல்வத்தின் மூலமாக அவர்கள் இறை வழியிலே, இறைவனுக்கு பிடித்தமான வழியிலே தான தர்மங்களில் ஈடுபட்டு செலவு செய்கிறார்களா என்பதை அறிவதற்காக அல்லாஹ் சோதிக்கின்றான். ஏழைகளை பொறுத்தவரை அவர்களுக்கு கொடுக்காமல் இருந்ததற்காக அவர்கள் அதனை கொண்டு பொறுமையை கையாளுகிறார்களா அல்லது பொறுமை இழக்கிறார்களா என்பதை அல்லாஹ் தஆலா சோதிக்கின்றான். இப்படி அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற செல்வமும் பணமும் சொத்து சுகங்கள் இவைகள் அருளாக மட்டுமின்றி, அலங்காரமாக மட்டுமின்றி, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அடியார்களுக்கான சோதனையாகவும் அமைகின்றது. வல்ல ரஹ்மான் நான் ஓதிய இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான், பாருங்கள். குல் இன்ன ரப்பி யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே நீங்கள் இப்படி சொல்லுங்கள், என்னுடைய ரப்பு, என்னுடைய இறைவன் தான் நாடியவர்களுக்கு அவன் விசாலமான ரிஸ்கை வழங்குகின்றான். அவன் அவருக்கு பிடித்து விடவும் செய்கின்றான். செல்வங்களை கொடுக்காமல் சுருக்கி பிடிக்கவும் செய்கின்றான். وَمَا أَنْفَقْتُمْ مِنْ نَفَقَةٍ وَمَا أَنْفَقْتُمْ مِنْ شَيْءٍ فَهُوَ يُخْلِفُهُ. நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் செலவு செய்தால், தான தர்மங்களில் ஈடுபட்டால், அவன் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு பொருளுக்காக அவன் அதை பன்மடங்காக்கி அதிகப்படுத்தி திருப்பி தருவான், பகரம் செய்வான் என்பதாக அல்லாஹ் தஆலா அவனுடைய சிஃபத்துகளை தன்னுடைய நபி மூலமாக சொல்ல வைக்கின்றான். அவன் இரணம் உணவு அளிப்பவர்களில் எல்லாம் மேலானவன்
என்பதையும் அங்கு பதிவு செய்கின்றார். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே இந்த மார்க்கம் உழைக்க சொல்கிறது, பொருளீட்ட சொல்கிறது, சொத்து சுகம் சேர்க்க சொல்கிறது, நல்லா நிம்மதியா சம்பாதிச்சு சந்தோஷமா வாழ சொல்லக்கூடிய இந்த அல்லாஹ்வினுடைய மார்க்கம் பொருளீட்டுவதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் அதை செலவு செய்பவர்க்கும் சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் மிக குறிப்பாக என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் பொருளீட்டுகின்ற, நீங்கள் சம்பாதிக்கின்ற, அனுபவிக்கின்ற, செலவு செய்கின்ற அந்த வழிமுறை அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிமுறையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கு பதிவு செய்கிறது. அருமையானவர்களே, ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை, இன்ன லிக்குல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு ஃபித்னா ஒன்று உள்ளது. வஃபித்னது உம்மத்தி அல் மால், என்னுடைய உம்மத்துடைய ஃபித்னா, குழப்பம், சோதனை என்னவென்றால் பணம், செல்வம் என்று சொன்னார்கள் பூமான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் அந்த ஃபித்னாவில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா அருமையான ஒரு வழிமுறைகளை நமக்கு சொல்லி காட்டி தந்திருக்கின்றான். அதற்காகத்தான் அல்லாஹ் ஜகாத்தை சொல்லியிருக்கின்றான், இன்ஃபாக் என்கின்ற சதகாவை நமக்கு சொல்லி இருக்கின்றான், வக்ஃப் என்கின்ற வழிமுறையை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு ரிங்கிட்டை நீங்கள் செலவு செய்தீர்கள் என்றால் அது 700 மடங்கு அதிகமாக்கப்பட்டு உங்களுக்கு இம்மையிலோ அல்லது மறுமையிலோ வழங்கப்படுவதாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு அற்புதமான சம்பவம் ஒன்று நடந்தது. ஒரு மனிதர் வருகின்றார். அந்த மனிதருடைய வீடு, அவர் வீட்டுக்கு வேலி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு மரம் ஒன்றை குறுக்கிடுகிறது. அவர் வேலியில் இருக்குது. அந்த மரம் இன்னொருவருக்கு சொந்தமான மரம். எனவே அந்த மரத்தினுடைய உரிமையாளரிடத்தில் சென்று இந்த மனிதர், ஒரு இளைஞர், அவர் சொல்லுகிறார், எப்பா இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வேலி போடுறேன், அதனால இந்த மரத்தை எனக்கு கொடுத்து அப்படின்னு கேட்கின்ற பொழுது அந்த மனிதர் அந்த மரத்தை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்றதுடன் இவர் நேர பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் போய் இந்த பிரச்சனையை முறையிடுகிறார். இந்த இளைஞர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முறையீட்டை கேட்டுவிட்டு அந்த மனிதரை, யாருக்கு அந்த மரம் சொந்தமாக இருந்ததோ அந்த மனிதரை அழைத்து, இந்த மரத்தை நீ விட்டு கொடுத்திருப்பா, இந்த மரத்தை நீ கொடுக்கிறதுனால சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா உனக்கு ஒரு மிகப்பெரிய மரத்தை கொடுப்பான் என்று சொல்லுகிறார்கள், வாக்களிக்கிறார்கள். ஆனா அவர் அந்த மரத்தை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு பிறகும் அந்த மரத்தை வழங்குவதற்கு தயாராக இல்லை. எனவே முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சஹாபி, அவருடைய பெயர் அபு தஹ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருந்தவர் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க கொடுத்த ஆஃபர் அவருக்கு மட்டும்தானா அல்லது நான் வாங்கிக்கலாமா? ஏன்னா இந்த மரத்தை நான் வாங்கி இவரிடத்துல கொடுத்து அந்த ஆஃபரை நான் பெற்றுக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ்வும் சரி, வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுங்க அப்படின்றாங்க. அந்த மனிதர் நேர யார் மறுத்தாரோ, மரத்தை தர மறுத்தாரோ அவரிடத்துல போய் கேட்கிறாரு, எப்பா உனக்கு இந்த மதீனாவுல ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டம் ஒன்று இருக்கு, அந்த பழம் கூட ரொம்ப சுவையா இருக்கும், அந்த தோட்டம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, ஆஹா அந்த தோட்டமா, இந்த கால்வாய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தோட்டமா, ரொம்ப அற்புதமான பழமா இருக்கு அந்த பழம்லாம், அவ்வளவு அற்புதமான அடர்ந்த மரங்கள் எல்லாம் நிறைந்து காணப்படக்கூடிய அற்புதமான தோட்டம் அல்லவா அந்த தோட்டம், அந்த தோட்டத்தை பத்தி தெரியாதவங்க இந்த ஊர்ல யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்லுகிறார், அபூ தஹ்தா கூறுகிறார், அந்த தோட்டம் என்னுடையதுதான்,
அந்த தோட்டத்தை நான் உனக்காக தருகின்றேன், இந்த ஒரு மரத்தை நீ விட்டு கொடுப்பாயான்னு கேட்கிறாங்க. இவரு அவ்வளவு பெரிய மரம், நாடறிந்த ஊரறிந்த அற்புதமான மரங்களை கொண்ட பழங்களை கொண்ட அந்த மரம் தோட்டம் அல்லவா, நான் தருகிறேன் என்று சொல்லி தருகிறேன் என்று ஒப்புக்கொள்கின்றார். இப்படி அந்த மரத்தை, ஒற்றை மரத்தை வாங்கி, ஒரு தோட்டத்தையே கொடுத்து ஒரு ஒற்றை மரத்தை வாங்கி அந்த இளைஞரிடத்தில் ஒப்படைத்து விடுகின்றார். இதை பார்த்த பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கம் மின் ஐதகின் ரிதாஹின் லி அபீ தஹ்தா ஃபில் ஜன்னah. இந்த அபூ தஹ்தா, இந்த அற்புதமான காரியத்தை செய்த இந்த அபூ தஹ்தாவிற்காக, இவருடைய வருகைக்காக சொர்க்கத்திலே எத்தனையோ மரங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன என்று சொன்னார். ஒரு மரத்தை விட்டுக் கொடுப்பவர்கள் என்றும் கெட்டுப் போவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு அற்புதமான இந்த ஈகை மனம் கொண்ட தயால மனத்தோடு இந்த காரியத்தை செய்த இந்த அபூ தஹ்தாவுக்கு பெருமானார் வாக்களித்த வாக்களிப்பு என்ன? எத்தனையோ மரங்கள் அவருக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன சொர்க்கத்திலே, எப்பொழுது அபூ தஹ்தா வருவார் என்று. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெருமானாருடைய வார்த்தையை, ஒற்றை வார்த்தையை ஆழமாக நம்பியதன் காரணத்தினால் அபூ தஹ்தா தன்னுடைய விருப்பமான அவ்வளவு பெரிய தோட்டத்தையே கொடுப்பதற்கு முன் வந்தார். அல்லாஹ்வுடைய வசனத்தை நம்பியதன் விளைவாக தனக்கு ஒன்று இழக்கப்பட்டால் 1000 கிடைக்கும், பன்மடங்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்ட அபூ தஹ்தா அதை ஆழமாக நம்பினார். இந்த ஆழமான நம்பிக்கை தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த ஒரு எண்ணம் உள்ளத்தில் வந்துவிட்டால் தான் ஈகை செய்வதற்கு நமக்கு மனம் வரும். அருமையானவர்களே, இது மறுமையில உள்ள நற்காரியத்திற்கு கிடைக்கிற, மறுமையில கிடைக்கக்கூடிய நன்மைகள். ஆனால் இந்த உலகத்திலேயே நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு வல்ல ரஹ்மான் அற்புதமான நன்மைகளை அளிக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகாத்தி. நீங்கள் ஜகாத்தை கொடுப்பதன் மூலமாக, உங்களுக்கு கடமையான அந்த ஜகாத்தை நீங்கள் வழங்குவதன் மூலமாக உங்களுடைய செல்வங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய செல்வங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வதாஉ மர்தாக்கும் பிஸ்ஸதகா. உங்களிடத்துல நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு இருப்போம், நம்ம குடும்பத்திலேயோ நம்ம வீட்டிலேயோ நாமோ நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், சுகவீனம் அடைந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சுகவீனங்களையும் நோய்களையும் அடைந்திருக்கக்கூடிய நாம் சதக்காக்களின் மூலமாக, சதக்காவை செய்வதன் மூலமாக உங்களுடைய நிவாரணத்தை, நோய்க்கான நிவாரணத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, மலேசிய மண் இருக்கிறது. மலேசியாவுடைய அரசாங்கம் ஜகாத்தை வசூலிப்பதிலும், சதக்காக்களை வசூலித்து அதை முறையான முறையில் முறைப்படுத்தி சிஸ்டமாக செய்து மிக அற்புதமான வழிமுறைகளை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். சென்ற இந்த வருடத்தில் மட்டும் பெடரல் டெரிட்டரிஸ் இஸ்லாமிக் ரிலிஜியஸ் கவுன்சில் அவங்க 890 மில்லியன், நவம்பர் மாதம் வரையிலும் 890 மில்லியன் மலேசியன் ரிங்கிட்டுகளை ஜகாத்தை வசூலித்து விநியோகம் செய்திருக்கிறார்கள். அஸ்னாஃப்களுடைய ஜகாத்தை பெறக்கூடியவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காகவும், ஏழைகளுக்கான உதவியாகவும், இயற்கை சீற்றம் அடைந்தவர்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும், மருத்துவத்திற்காகவும், கல்விக்காகவும், உம்மத்துடைய முன்னேற்றத்திற்காகவும் அதை அவர்கள் வகைப்படுத்தி அழகான முறையில் செலவு செய்கின்றார்கள். எனவே ஜகாத் கடமையானவர்கள் இந்த வருட முடிவுக்குள் ஜகாத்தை கொடுக்க விரும்புபவர்கள் இந்த இன்கம் ஜகாத்தை நீங்கள் கொடுக்க விரும்பினால் இந்த வருடத்திற்குள், இந்த வருடம் முடிவடைவதற்குள் அதை கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் நம்மை கேட்டுக்கொள்கின்றது. அதுபோல ஜகாத் வழங்குபவர்களுக்கு டாக்ஸ் ரீபேட்ஸ், வரியிலே சலுகைகள் கொடுக்கப்படுகின்றது. இன்னைக்கு இந்த மாதம் முழுவதும், டிசம்பர் மாதம் முழுவதும் இயர் எண்ட் ஜகாத் கேம்பெயின் என்று ஆரம்பித்து இந்த வருடம், இந்த மாதம் முழுவதுமாக புத்ராஜயா, கோலாலம்பூர், லபுவான் போன்ற எல்லா பகுதிகளிலும் 7 நாட்களிலும் தொடர்ந்து விடுமுறை இல்லாத வண்ணம் அவர்கள் ஜகாத் கவுண்டர்களை அங்கங்கே நிர்மாணித்து அதன் மூலம் ஜகாத்தை வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஆன்லைனிலும் அது போன்ற வசதிகளை ஏற்படுத்தி ஆன்லைன் டிஜிட்டல் கவுண்டர்களை, ஜகாத் கவுண்டர்களை நிறுவியிருக்கிறார்கள். அதன் மூலமாக நீங்கள் செலுத்திக் கொள்ளலாம். அதுபோல வக்ஃப் செய்ய விரும்பக்கூடியவர்கள் வக்ஃப் செய்வதற்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள்.
10% இன்கம் டாக்ஸ் டிடக்ஷன் குறைவையும் அவர்கள் வரியிலே குறைப்பு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். வக்ஃப் பணங்களை கொண்டு அவர்கள் மருத்துவ வசதிகள், கல்வி வசதிகள், ஏழைகளுக்கான வசதிகள், அதுபோன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பு வசதிகள் அனைத்தையும் செய்வதற்காக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நம் மூலம் இந்த குத்பாவின் மூலமாக அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஜக்காத்தை வழங்கக்கூடியவர்கள் அங்கு விரைவாக ஜக்காத்தை வழங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். வல்ல ரஹ்மான் இறைவனை வணங்கக்கூடிய முஸ்லிம்களாகவும் எல்லா இனத்தவர்களோடும் இணங்கி வாழக்கூடிய முஸ்லிம்களாகவும் இல்லாதவர்களுக்கு வழங்கி வாழக்கூடிய முஸ்லிம்களாகவும் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி